கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிக அற்புதமாக இங்கே பேதுரு தம்முடைய மக்களுக்கு சொல்லும் பொழுது, அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நோக்கம் அவர் பெரிய குற்றவாளி என்பதினால் அல்ல, அல்லது இயற்கையாக அவர் மரிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டதினால் அல்ல, அல்லது அகாலமாக அவர் ஏதோ ஒரு விபத்தில் சிக்கினவராகவோ, அல்லது தேச துரோகத்தை அவர் செய்தது நிமித்தமாக அவருக்கு தண்டனையாக அந்த மரண தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அல்லவே அல்ல. மாறாக இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களிலே இருந்தவரை விடுவிக்கும்படியாக, பாவ பரிகாரியாக எல்லாருடைய தண்டனையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே நமக்காக ஏக பலியாய் அவர் மரித்தார். ஆகையால் தான் இயேசு மரிக்கும் பொழுது அவர் பேசின 7 வார்த்தைகளில் அவர் முடிந்தது என்று சொல்லி 6வதாக ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். முடித்து விட்டேன். என் ஜனங்களின் மீது இருந்ததான சாபம், என் ஜனங்களை ஆளுகை செய்திருந்த பிசாசானவன், என் ஜனங்களை தாக்கி வைத்திருந்ததான பாவங்கள், அது நிமித்தமாய் வருகின்ற எல்லா விதமான சாபங்களை நான் சிலுவையில் முடித்து விட்டேன். இனி என் ஜனங்கள் பாவத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல, சாபத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல, பிசாசுவிற்கு அடிமையானவர்கள் அல்ல, அவர்கள் என் ஜனமாய் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக இரத்தம் சிந்தி, என் சொந்த இரத்தத்தை அவர்களுக்காக முற்றிலுமாய் நான் சிந்தி அவர்களை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் முடிந்தது என்று ஒரு வெற்றி முழக்கத்தை இட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி வெற்றி முழக்கமிட்ட அந்த சிலுவையின் மரணம் இருக்கிறதே, அதிலால் இயேசுவிற்கு ஏற்பட்ட காயங்கள் இருக்கிறதே, அந்த காயங்களின் தழும்புகளிலே இருந்து வடிந்த இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவது மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய கவலையை, நம்முடைய வேதனைகளை முற்றிலுமாய் இது தீர்க்கின்ற ஒரு அருமருந்தாக நமக்கு இருக்கின்றது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. பழைய ஏற்பாட்டில் இப்படி நாம் படிக்கின்றோம். சர்ப்பங்கள் யாரையெல்லாம் கடித்ததோ அவர்கள் மரித்து போனார்கள். அந்த நேரத்தில் கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை நீங்கள் செய்து உயர்த்தி வையுங்கள். அந்த கர்ப்பத்தினால் கடிபட்டவன் யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறானோ அவன் பிழைப்பான் என்று எழுதப்பட்டது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நமக்காக பிசாசானுடைய தலையை நசுக்கும்படியாய் ஆண்டவர் தாமே நமக்காக சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டார், சிலுவையில் தொங்கினார். அப்படியே ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே மரித்து விடவில்லை, அவர் அணுவாய் மரித்தார். அந்த காயம், அந்த தழும்பு, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மிக அற்புதமாய் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால்
குணமானீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய தழும்புகளால் குணமாகி இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை சுகமாக்கும்படியாக, ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாக, ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா விதமான சமாதானத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக அவர் தாமே காயங்களை ஏற்றுக்கொண்டு அவர் வெற்றி முழக்கமிட்டவராய் மரித்தார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறதான இந்த ஆபத்துகளும் பாவங்களும் சாபங்களும் அல்லது வியாதிகளும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். ஆம், அவரை நோக்கி பார்ப்போம். நமக்காக ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கிறது, கல்வாரி சிலுவை. தாவீதிற்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது இல்லாதபடியினால்தான் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பர்வதம் இருக்கிறது, கொல்கதா மலை. அந்த மலையிலே உயர்த்தப்பட்ட இயேசு நமக்காக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய காயங்கள் எல்லாம் குணமடையும். ஆகவே எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்காக உயிரையே கொடுத்த அற்புதமான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரால் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வர முடியும், தீர்வை கொண்டு வர முடியும், விடுதலையை கொண்டு வர முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமடைகிறோம் ஐயா. எங்களுக்காக நீர் காயப்பட்டீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீர். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மீது வந்தது. உம்முடைய தழும்புகளால் சுகமானோம் என்று ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே புதிய ஏற்பாட்டில் நீங்கள் சுகமானீர்கள் என்று அற்புதமாக உமது தாசன் மூலமாக எனக்கு சொன்னதற்காய் தோத்திரம். உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு எல்லைகளிலும் இருக்கிறதான காயங்களை, ஆண்டவரை வேதனைகளை, கண்ணீரை மாற்றி எங்களை ஆசீர்வதித்து என் ஆண்டவர் எங்களை உயர்த்தும்படியாய் செபிக்கிறையா. தேவனுடைய திருக்கரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கடவுள் தாமே எங்களை முழுமையாய் பொறுப்படுத்துக்கிறோம். உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை மாத்திரமே பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆகவே கல்வாரியில் எங்களுக்காக காயப்பட்ட எங்கள் நேசரை ஆண்டவரே தாம் சொன்னபடி உயிர் தேடுன எங்கள் இரட்சகரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கும் ஐயா. அடியனோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஆம் கர்த்தாவே, எமது பிள்ளைகளுடைய நிலைமை உமக்கு தெரியும். அவருடைய இருதயத்துடைய வேதனைகள், கண்ணீர், கவலை உமக்கு தெரியும் சுவாமி. கர்த்தர் காண்கிற ஆண்டவராய் எங்களோடு கூட இருக்கிறீர், பேசுகிற ஆண்டவராய் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை தொடுகிற ஆண்டவராய் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆசீர்வதியும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.